Hi friends, welcome and welcome to Trade Genius. This is Nasir, founder of Trade Genius. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணணும். அதாவது ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை ஃபாரெக்ஸாக இருக்கட்டும், இல்லை கிரிப்டோ மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு நமக்கு வந்து தெரியணும் எதுக்காக நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் வந்து கிளியராக பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தென் லைக் பட்டனையும் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே ஏன் வந்து ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எல்லாருக்குமே ஒரு ஆசை இருந்திருக்கும். அதாவது நம்ம வந்து இண்டிவிஜுவலாக வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆசைகளை வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து இதாகும். ஆனால் ஒரு மித்து இருக்குது. என்னன்னா ஷேர் மார்க்கெட் அப்படின்னாவே கேம்லிங்கிறாங்க. ஸோ அது எப்படி கேம்லிங் ஆகும்? ஃபஸ்ட்டு கேம்லிங்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூதாட்டம்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாருக்குமே செய்யும். சூதாட்டம்னா ஒரு இது மேலே பெட் கட்டி சூதாடுவோம். ஓகேங்களா? ஸோ அது எப்படின்னா சும்மா கணிப்பை வச்சு ஒரு ப்ரெடிஷன்ஸை வச்சு நம்ம வந்து பண்ணுவோம். பட் ஷேர் மார்க்கெட் அப்படி இல்லை. ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பெட் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை வந்து உங்களுடைய ஓன் ப்ராடக்ட் ஆக்குறீங்க. அதாவது எப்படின்னா இப்போ வந்து ஒரு பேனாவே இருக்குன்னு வச்சுப்போமே, ஒரு பேனாவோட ப்ரைஸ் வந்து 5 ரூபாய்க்கு இருக்கும். ஸோ அப்போது அந்த பேனாவோட ப்ரைஸ் வந்து குறையுது. அந்த ஒரு கால சுச்சுவேஷன்ஸோ இல்லை அந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை பொறுத்தோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக அந்த கம்பெனி க்ரோத் ஆகாமலோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக அந்த பெண்ணாவோட ப்ரைஸ் குறையுது. அப்போ அந்த ப்ரைஸ் குறையும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த பேனாவை வாங்கி வச்சுப்பீங்க. அதாவது ஒரு 2 ரூபாய்க்கு ஒரு 5 ரூபா பேனா 2 ரூபாய்க்கு விற்கிது அப்படின்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? கம்மியான ப்ரைஸில் இருக்குன்னு வாங்க தான் செய்வோம். ஸோ வாங்கிக்கிறோம். ஸோ வாங்கினோன்னா அது 5 ரூபாய்க்கு போனோன்னு விற்கிறோம். ஸோ இது ஒன் பார்ட் ஆஃப் ட்ரேடிங். இன்னொரு பார்ட் ஆஃப் ட்ரேடிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் ஒரு லேண்டே இருக்குன்னு வச்சுப்போமே. இப்போ எல்லாமே ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லாம் பண்ணாங்க. எப்படி பண்ணாங்க? ஒரு கம்மியான விலைக்கு லேண்டை வாங்குவாங்க, அதை ஹை ப்ரைஸில் வச்சு கஸ்டமர்கிட்ட செல் பண்ணுவாங்க. இது ரியல் எஸ்டேட்டில் வந்து நடக்குது. ஏன்னா வந்து எல்லாமே லோ ப்ரைஸில் வாங்கினா ப்ராஃபிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஒவ்வொன்றுமே பிஸ்னஸ்க்கு தான். ஸோ அதே மாதிரி தான் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறதும் ஒரு பிஸ்னஸ் தான். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் இது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கம்மியாக இருக்கப்போ ப்ராடக்ட்டை வாங்குறீங்க, அதை ஹை வேல்யூக்கு போனோன்னே விற்க போகிறீங்க. இதுதான் ஒன் ஆஃப் பார்த்தேன். ஸோ ஏன் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் ஷேர் மார்க்கெட்டை வந்து ஏன் வந்து நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிறது வேணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கான டைமே தேவையில்லை. ஸோ நீங்கள் எந்த டைமில் வேணாலும் ஒர்க் பண்ணலாம். ஸோ ஓகேங்களா? ஏன்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு மட்டும்னா 9:30 to 3:30. அதர்வைஸ் கிரிப்டோ மார்க்கெட்டுக்கும் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கும் தேவையில்லை. 24 hours மார்க்கெட் ஓப்பன். நீங்கள் எப்போ ஷெட்யூல் பண்ணுறீங்களோ உங்களோட ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவேன். ஏன்னா நமக்கு விருப்பப்பட்ட டைம், நான் இந்த டைமில் தான் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் எந்த டைமில் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன் அந்த டைமில் வந்து வேலை பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து. ஸோ நீங்கள் வந்து எந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் வேணாலும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அதாவது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் நீங்கள் வந்து 9:30 வேக்கப் ஆயிடுவீங்க. 9:30 என்னால் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே உட்கார முடியும் 3:30 வரைக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக 3:30 வரைக்கும் ஒர்க் பண்ணலாம். இல்லை எனக்கு என்னுடைய விருப்பப்பட்ட டைமுக்கு தான் நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபாரெக்ஸு கிரிப்டோ தாராளமாக யூஸ் பண்ணலாம். 24 hours மார்க்கெட். ஃபாரெக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24/5, கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24/7. ஸோ இந்த ரேஷியோவில் மார்க்கெட் வந்து கிளியர் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அருமையான விஷயம், நம்மளை கேள்வி கேட்கறதுக்கு ஆள் கிடையாதுங்க. இந்த ஷேர் மார்க்கெட்டில் நம்மளை கேள்வி யாராலையும் கேட்க முடியாது. ஏன்னா ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஓன் மணியை தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அண்ட் தென் ஐ வாண்ட் டு பி ஷேர் வித் யூ. இந்த லோன் அமௌண்ட்டு நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லோன் வாங்கி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், மற்ற விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. ஸோ மார்க்கெட்டுங்கிறது வந்து ஈஸி கிடையாது. மார்க்கெட்டில் வந்து ரிஸ்க் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. லோன் வாங்கிட்டு வந்தால் ப்ராஃபிட். அப்படி நீங்கள் லோன் வாங்கி ட்ரேட் பண்ணா ப்ளீஸ் டோன்ட் ட்ரேட். இது என்னோட ஒரே ஒரு சஜஷன். இந்த லோன் வாங்கி இந்த கடன் வாங்கி ட்ரேட் பண்ணுறாங்கன்னா டோன்ட் ட்ரேட். உங்களோட ஓன் மணி நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ணுறீங்க, மணி ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இன்னொரு கேட்டகரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி பிஸ்னஸாக பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் போய்கிட்டு இருக்கு, அதாவது ஆல்ரெடி ஒரு வேலையோ இல்லை ஒரு பிஸ்னஸோ பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பண்ணணும்னு சொல்ல இதை ஒரு செகண்டரி பார்ட் டைமாக வச்சும் பண்ணலாம். ஃபுல் டைமாக உங்களுக்கு பண்ணணும் விருப்பம் இருக்குது அப்படின்னா ஓரளவு கான்ஃபிடன்ஸ் வரணும். மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு ஓரளவு கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் யூ கேன் டூ த ஓன் ட்ரேடிங். ஓகேங்களா? ஒரு ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகலாம். ஓகேங்களா? நானே பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகிறதுக்கு எனக்கு 6 years ஆச்சு. ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஃபுல் டைம் ட்ரேடராக இப்போ சர்வீவ் ஆகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இப்போ கரண்ட்டாக மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து சர்வீவ் பண்ணிக்கிட்டோம், சக்ஸஸும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுதான் ஒரு மேட்டர். வித் ட்ரைனிங் வித் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா எனக்கு வந்து ஒரே ஒர்க் பார்க்க பிடிக்காது. ஐ வாண்ட் டு பி ஷெட்யூல் வித் மை, அதாவது என்னுடைய லைஃப்பை வந்து நான் பிஸி ஆகிக்கணும்னு நினச்சேன். ஸோ அதனால் பிஸி ஆகிக்கிறதுனால தான்
ட்ரைனிங் அப்படிங்கிற செஷன்ஸ் எடுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அது போயிட்டுருக்கு. அண்ட் தென் நம்ம வந்து டாபிக்குள்ளே போவோம். நம்ம இதுக்குள்ளேயே வந்துட்டோம். ஸோ உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண யாருமே கிடையாது மார்க்கெட்டில். நீங்கள் உங்களுடைய விருப்பப்பட்ட டைம் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களை வந்து யாரும் கேள்வி கேட்க முடியாது. நோ பாஸ் அண்ட் நோ கோவர்க்கர்ஸ். உங்களுக்கு வந்து கோவர்க்கர்ஸ் கிடையாது, பாஸ் கிடையாது, யாரும் கேள்வி கேட்க முடியாது. யாருக்கும் பதில் சொல்லணும் அவசியம் இல்லை. எனக்கு விருப்பப்பட்ட டைமில் நான் ட்ரேட் பண்ணுறேன். எனக்கு விருப்ப டைமில், அதாவது எனக்கு வந்த ப்ராஃபிட்டு போனாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ எனக்குன்னு இவ்வளோ ஷெட்யூல் வச்சுருக்கேன். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையுமே பிளான் போட்டு வச்சுருக்கேன். எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்போ எனக்கு மணி போனாலும் ப்ராப்ளம் இல்லை ஓகேங்களா. அப்போ யாரும் நம்மளை கேள்வி கேட்க முடியாதுங்க. ஸோ அதனால நான் சொல்கிறேன், உங்களுடைய ஓன் மணியாக இருந்தால் மட்டும் தான் கேள்வி கேட்க முடியாது. நீங்கள் போய்ட்டு லோன் வாங்கியோ மற்ற விஷயங்கள் பண்ணிங்கனாலும் உங்களால் வந்து அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஜேர்னி கொண்டு போக முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் லோன் வாங்கி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோமே, லோனை வந்து கட்டணும், பே பண்ணணும், ரீபே பண்ணணும் இதுக்காக ஓடுவீங்க. ஆனால் ட்ரேடிங்கை வந்து ஒரு பேஷனுக்காக பண்ணுங்கள். ஒரு பேஷனுக்காக பண்ணீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஈஸியாக வந்து மார்க்கெட்டில் வந்து சர்வீஸ் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு பேஷனாக ட்ரேட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பேஷனாக மணின்னு ஓடுனீங்க அப்படின்னா உங்களால் ஓட முடியாது. ஸோ அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கரண்ட்டாக ஒரு 2 வீக்ஸாக எனக்கே வந்து கொஞ்சம் டிப்ரெஷனாக இருந்தேன். ஸோ ஆஸ் யூஷுவல் என்ன ஏதுன்னு தெரியல. ஸோ அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் வந்து என்னோடய லைஃப்லேயும் நானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த மிஸ்டேக்கை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான். டிப்ரெஷனில் இருக்கும்போது ட்ரேடிங்கை வந்து நான் அவாய்ட் பண்ணுவேன்னு சொல்கிறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டிப்ரெஷனாக இருந்தாவோ இல்லை இதுக்கு தான் கமிட்மெண்ட்டுன்னு சொல்லி ஓடினாலோ உங்களால் ட்ரேடை வந்து ப்ராப்பராக பண்ண முடியாது. அதாவது பயம் வந்துடும், உங்களுக்குள்ளேயே ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் வந்து கிரியேட் ஆகிடும். இப்போ 2 டைப்ஸ் ஆஃப் கேட்டகரி. இப்போ வந்து நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி என்ன வச்சுருக்கீங்க, மார்க்கெட் இப்படி தான் டேரெக்ஷன் போக போகுதுன்னு உங்களுக்கு தெரியல. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பை போடுறா செல் போடுறா, பை போட்டுருவீங்க. உங்களுக்குள்ள மைண்டுக்குள்ள கன்ஃபியூஷன் போய்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் வந்து பண்ணுவீங்க. நீங்கள் கரெக்டாக பண்ணாலும் அது தப்புங்கிற மாதிரி உங்களோட மைண்டில் வந்து இல்லூஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதனால் வந்து டிப்ரெஷன் இருந்தாலோ இல்லை இந்த ரீபே பண்ணணும் ஒரு கமிட்மெண்ட்டை வச்சுக்கிட்டோ நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து சர்வே பண்ண முடியும். அதனால தான் உங்களுடைய ஓன் மணி நீங்கள் வந்து நல்லா வந்து ஏர்ன் பண்ணிட்டீங்க, ஏர்ன் பண்ண மணி உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நான் வந்து செகண்டரியாக பார்க்குறேன் இல்லை ஃபுல் டைம் ட்ரேடராக ஆக போனால் ஓரளவு ப்ராக்டிஸ் எடுத்து ட்ரேடிங்குள்ளே வாங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த கேட்டகரி ஓகேங்களா. நம்ம வந்து கேள்வி கேட்க முடியாது யாருமே கோவக்காசு. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் இதுலேயும் வந்து வரும். ஸோ பிஸ்னஸ்ன்னு தனி இண்டிவிஜுவல் பிஸ்னஸுக்கு இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறோம் ஓகேங்களா. இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் நம்ம வந்து பண்ணிட்டு ஒரு கம்பெனியை வச்சு ரன் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ கம்பெனி வச்சு ரன் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து ஒரு ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கலையோ இல்லை ஒரு கஸ்டமருக்கு நம்ம நல்லபடியாக சர்வீஸ் பண்ணலையோ, ஸோ எல்லா கஸ்டமருக்கும் நல்லா பண்ணிப்போம், ஒரு கஸ்டமர் சர்வீஸ் பண்ணலனாலும் அந்த கஸ்டமர்ஸ் வந்து நம்மளை வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க, நீ ஏன் இப்படி பண்ண. இந்த மாதிரி யாருக்கும் வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கலாம். யார்ட்டையும் போய்ட்டு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு நல்ல ப்ராஃபிட்டு நல்ல இன்கம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அன்லிமிட்டட் ஏர்னிங் பொட்டன்ஷியல். உங்களுக்கு வந்து இவ்வளோ தான் ஏர்ன் பண்ணணுங்கிற டார்கெட் இல்லை. இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா 1 மந்த்துக்கு 10% வந்து டார்கெட் வச்சுப்பேன். கேபிட்டல் சைஸை பொறுத்து இவ்வளோ கேபிட்டல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து 1 மந்த்துக்கு வச்சுக்கலாம். உடனே சொன்னீங்க ப்ரோ எனக்கு வந்து கேபிட்டல் வந்து பெரிய கேபிட்டலே வேணுமே, அதுக்கு நான் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பீங்க. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம டீம் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஆஸ் யூஷுவல் எல்லாமே கேட்பீங்க, உங்கள்கிட்ட நிறைய கேபிட்டல் இருக்குது, நீங்கள் வந்து நல்லா ட்ரேட் பண்ணீங்கன்னு கேட்பீங்க. அப்படியெல்லாம் இல்லை. ஸோ ஐ எம் ஆல்சோ மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் தான் வந்தவன். ஸோ இப்போ ஓரளவு வந்து அந்த ஸ்டேஜில் தான் இருக்கும். நம்ம வந்து ரொம்பவும் ஹை கிளாஸ் இல்லை, ரொம்பவும் லோ கிளாஸ் இல்லை, ஒரு மிடில் கிளாஸ் ஸ்டேட்டில் தான் நம்ம இருக்கோம். இப்போ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் எடுத்து நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கேபிட்டல் பொட்டென்ஷியலும் நம்ம டீம்லேருந்தே இருக்குது. ஆனால் அதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரைனிங் பண்ணணும். ஏன்னா ட்ரைனிங் இல்லாமல் என்னால் வந்து உங்கள்கிட்ட கேபிட்டலை கொடுக்க முடியாது. நான் வந்து கேபிட்டல் கொடுத்தாலும் எனக்கு லாஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதே நம்ம டாப்பிக்குள்ளே வரும். ஸோ அன்லிமிட்டட் ஏர்னிங் பொட்டென்ஷியல். அன்லிமிட்டட் ஏர்னிங் இதுதான் இவ்வளோ தான் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத. இப்போ வந்து ஒரு சேலரி பேசிஸாக இருக்கீங்க. இப்போ வந்து நீங்கள் சேலரி பேஸ்டு எம்ப்ளாயாக இருந்தால் உங்களுக்குன்னு ஒரு நிர்ணயிக்கப்பட்ட சேலரி இருக்கும்போது 10,000 ரூபாய், 20,000 ரூபா, 30,000 ரூபா இந்த மாதம் வந்துச்சுன்னா இவ்வளோ தான் வரும். பட் ட்ரேடிங்கில் அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு கேபிட்டல் சைஸை பொறுத்து நீங்கள் வந்து 10% வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 70,000 ரூபா வரும். அடுத்த மாதம் நீங்கள் வந்து 20%னா ஒரு லட்சம் வரும். ஒரு 30% வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 lakh வரும். ஸோ டிஃப்ரெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு மாதம் லாஸே வரலாம். ஏன்னா ஒரு பிஸ்னஸில் எப்போவுமே ப்ராஃபிட்டே வராது. ஸோ ஃப்ரீக்வன்சியாகவே இருந்துகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ ஒரு மந்த் லாஸ் ஆனாலும் நெக்ஸ்ட் மந்த் ரெக்கார்ட் பண்ணுற ஸ்டேஜுக்கு உங்களால் போக முடியும். ஸோ அன்லிமிட்டட் ஏர்னிங் பொட்டென்ஷியல் உங்களுக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் விருப்பப்பட்ட இடங்களுக்கு ட்ராவல் பண்ணலாம். நீங்கள் எங்கே வேணாலும் போய் கூட ட்ரேடிங்கை வந்து பண்ணலாம். நீங்கள் இங்கே தான் இருக்கணும், இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கே போகிறீங்க,
சிம்பிள். ஒரு ஃபங்க்ஷனுக்கே போகிறீங்க, நான் அந்த ஃபங்க்ஷனில் இருந்துக்கிட்டே கூட ட்ரேட் பண்ண முடியுமா? ஏன் முடியும். நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, மொபைல் எடுத்து போகிறீங்க, பிளான்லாம் கரெக்டாக இருக்குது, ட்ரேடிங் மொபைலில் வச்சுட்டு மொபைலில் பார்க்குறீங்க, ஓகே இந்த இடத்துல வந்துன்னா ஒரு ப்ளேஸ் ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் ஆர்டர் போட போகிறீங்க, ஸ்டாப் லாஸ் வைக்க போகிறீங்க, டார்கெட் வைக்க போகிறீங்க, அவ்வளோ முடிஞ்சு அந்த ஃபங்க்ஷன் டைமில் கூட நீங்கள் ஃபங்க்ஷனை கூட அட்டன் பண்ணிக்கிட்டு உங்களால் வந்து ட்ரேட் பண்ண முடியும். எங்கேயாச்சும் வெளியூர் போகிறீங்க, இல்லை வெளிநாடே போகிறீங்க, ஒரு ட்ராவலு, ஸோ எங்கே போனாலும் உங்களால் வந்து ட்ரேடிங் வந்து அக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு வந்து இன்டர்நெட் இருந்தாலே போதும். இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆஃபீஸில் தான் உட்காந்து ட்ரேட் பண்ணணும் அப்படி இல்லை, உங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்துல நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும். ஈஸியாக வந்து ட்ரேடிங்குள்ளே வர. ஸோ இதுதான் மெயின் ரீசன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு டைம் ஷெட்யூல் கிடையாது. இந்த டைமுக்கு தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணுங்கிற ஒரு டைம் ஷெட்யூல் கிடையாது. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு மட்டும் தான் டைம் ஷெட்யூல், அதர்வைஸ் வந்து எந்த ஒரு டைம் ஷெட்யூலும் கிடையாது. ஸோ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டாக இருக்கணும், கிரிப்டோ மார்க்கெட்டாக இருக்கணும். அண்ட் பார்த்தீங்கன்னா பாஸு கோவர்க்கர்ஸ்லாம் உங்களுக்கு கிடையாது, யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒவ்வொருத்தவங்கள்ட்ட பதில் சொல்லணும். ஒரு கம்ப்ளீட் பண்ணலான்னா இவன் மேனேஜருக்கு பதில் சொல்லணும், பாஸுக்கு பதில் சொல்லணும், அதுக்கு சொல்லணும். ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணால் அவன் திட்டுவான், இவன் திட்டுவான். இதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ யாருமே உங்களை வந்து எப்படியோ ஸ்கோல்டோ இல்லை எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா ப்ராஃபிட் வந்தாலும் உங்களுக்கு தான், லாஸ் வந்தாலும் உங்களுக்கு தான். ஸோ எது தப்பு பண்ணாலும் அது உங்களே தான் சாதமே தவிர வேறு யாராலையுமே உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும். இது ஒரு பெஸ்ட்டாக இதாக இருக்கும். ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா யாருக்கும் வந்து நீங்கள் கஸ்டமர்ஸாலையும் வந்து பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது. நீங்கள் வந்து சப்போஸ் ஏதோ ஒரு ப்ராஜெக்டை முடிக்கிறதுனா கஸ்டமர்ஸ் வந்து திட்டுவாங்க, அந்த ஒரு பிரச்சனையும் இந்த இடத்துல கிடையாது. நீங்கள் யாருக்குமே பதில் சொல்ல வேணாம். மார்க்கெட்டில் உட்காப்பாங்க, ஏதாச்சும் மார்க்கெட் மிஸ்டேக் பண்ணால் மார்க்கெட்டை திட்டிக்கிட்டு உட்காந்துருப்பீங்க, அவ்வளோதானே தவிர மற்றபடி எல்லாமே வந்து சூப்பராகவே போயிட்டு இருக்கும் உங்களுக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் ஏர்னிங் பொட்டன்ஷியல். உங்களுக்கு விருப்பமான ஏர்னிங்ஸை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். 5%, 10%, 50%, 20% ஆஸ் பர் த கேபிட்டல். சார் சில பேர் பார்த்தீங்கன்னா 100% கேபிட்டல் வச்சு 100% டபுள் ஆக்கணும்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களோட விருப்பம்படி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணுறீங்க, எந்த இடத்துல ட்ரேட் பண்ணுறீங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ ட்ரேட் பண்ணுறீங்க, அவங்க பொறுத்து ட்ரேட் மேனேஜ்மெண்ட்டு, ஸ்டாப் லாஸ் ரேஷியோ இதெல்லாம் போட்டு உங்களுக்கு வந்து டிஃபர் ஆகும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் இருந்து உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த 4 விஷயங்களுக்காக தான் நம்ம வந்து ட்ரேடிங்கை வந்து ரொம்பவே வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃப்ரீடம் ஜாப், இது ஒரு ஃப்ரீடம் ஜாபு, ஒரு ஃப்ரீடம் பிஸ்னஸ் வேணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து ட்ரேடிங்கை யூஸ் பண்ணலாம். பட் ட்ரேடிங்கை யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ட்ரேடிங்குள்ளே வரக்கூடாது. ட்ரேடிங்கை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரேடிங்னா என்னன்னு தெரியணும். ட்ரேடிங்கை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே வாங்க. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கு ட்ரேடிங்னா என்னன்னே தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் பண்ணிக்கிறாங்க. பட் நம்ம ட்ரேடிங் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் ட்ரேடிங்கில் வந்து சர்வ் பண்ணி நல்ல இன்கம் பார்க்க முடியும். ட்ரேடிங்கை பற்றி தெரியலன்னா உங்களுக்கு வந்து லாஸஸ் மட்டும்தான் மெட் ஆகும். ஓகேங்களா? ஏன் அப்படி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்ல. ஒரு ஹோட்டலே நீங்கள் வந்து வைக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த ஹோட்டல் பிஸ்னஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த ஹோட்டல் பிஸ்னஸே பண்ணணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ஏன்னா அந்த ஹோட்டல் பிஸ்னஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வந்து பண்ணுறதுல வந்து இதுவே இல்லை, உங்களுக்கு லாபமே கிடையாது. ஹோட்டல் பிஸ்னஸ் அப்படின்னா என்ன செய்யணும், ஒரு நல்ல சாப்பாடு வந்து கொடுக்கணும், அதுவும் குவாலிட்டியாக கொடுக்கணும்னு நினைப்போம். நிறைய விஷயங்கள் அதை பற்றி தெரியணும். நல்ல சாப்பாடு செய்ய தெரிஞ்ச செஃப்பாக இருக்கணும். ஸோ மற்ற விஷயங்களை நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணணும், வரவங்களை சூஸ் பண்ணணும், நிறைய விஷயங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ இவ்வளோ விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம வந்து இறங்கணும்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் ட்ரேடிங்கும் ஆஸ் எ பிஸ்னஸ். ட்ரேடிங்கை பற்றியும் ஃபுல்லாக ஸ்டடீஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து ட்ரேடிங்குள்ளே என்டரே ஆகணும். ட்ரேடிங்கை பற்றி தெரியல அப்படின்னா டோன்ட் பி என்டர் வித் த மார்க்கெட். அது வந்து உங்களுக்கு வந்து ஹர்ட்டிங்கை மட்டும்தான் கொடுக்கும். எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டன் அண்ட் தென் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். எனவே தேங்க்யூ ஃபார் கிவிங் த வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஷேரிங் மை ஒப்பீனியன். பை பை, டேக் கேர்.